உலகெங்கும் உள்ள ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் உடல் பலம் கூடுறதுக்கான மருத்துவம். எல்லா பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்குது, உடலில் பலம் இல்லை, சத்து பொருள்கள் இல்லை. இன்றைக்கி இருக்கிற உணவில் சத்தே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா எல்லாமே ரசாயன உரம் சேர்ந்ததால் சத்து இல்லாமல் போயிடுது. குழந்தைங்கள் செமிக்கும் திறன் குறைஞ்சிருது. அதுக்கு எந்த ஒரு பலமும் இல்லை. இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு போனால் ஒரு 20 கிலோ அளவுக்கு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை செமந்து போக முடியாமல் உடல் பலம் இல்லை. ஏன்னா உடல் பலம் இருந்தால் தான் அந்த புத்தகத்தை செமக்க முடியும். புத்தகத்தையாவது செமக்கிற அளவுக்கு சத்து வேணும். அதே மாதிரி குழந்தைகளில் பெண்களுக்கு ரொம்ப அவதியாகுது. அவங்களால நடக்க முடியல. புத்தகத்தை கையில் வச்சிருந்தாலும் கைகள் எல்லாம் வலி இருக்குது, தோள்பட்டை வலிக்குது, பொசம் வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லி எல்லா பாகமும் வலி இருக்குதுன்றாங்க. அவங்களால சாப்பிட முடியல. ஆனால் சளி மட்டும் அதிகமாக பிடிக்குது. ஏன் சளி பிடிக்குது? உடலில் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிட்டா கண்டிப்பாக சளி பிடிக்கும். எதிர்ப்பு சக்தியை கூட்டினா சளி பிடிக்காது. உடலில் நம்ம சொல்கிற அந்த ஹீமோகுளோபின் கூடணும். ஆண்களாக இருந்தால் 16 வரைக்கும் இருக்கலாம், பெண்களாக இருந்தால் 13 இருக்கணும். ஆனால் மருத்துவமனைக்கு போய் பார்த்தீங்கன்னா 9 இருந்தாலும் 9 கிராம் இருந்தாலே போதும். ஏன்னா அவங்க மருத்துவம் செய்கிறதுக்கு அது போதும். மனிதன் வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக 13.5 கிராம் வேணும். 13.5 கிராம் இருந்தால் தான் அவங்க உடல் ஆரோக்கியத்தில் இருப்பாங்க. ஆரோக்கியம் இருக்கிறவங்க தான் இந்த யோகா எல்லாமே செய்ய முடியும். அந்த 13.5 கிராமுக்கு கீழே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யோகாலாம் செய்யக்கூடாது. செய்தால் வேறு எதிர்மறையாக வேலை நடந்துடும் உடம்புல. ஒரு சிலருக்கு கருப்பை வெளியிலேயே வந்துடுது. ஏன் வந்தது? அந்த யோகா செய்கிறதுக்கான சத்து இல்லை. சத்து இல்லைன்னு கர்ப்பப்பை வெளியில் இதெல்லாம் செய்யக்கூடாது. ஆனால் 13.5 கிராமுக்கு மேலே இருக்கிறவங்க செஞ்சால் அது தவறு வராது. உடல் பலத்தை கூட்டணும், அந்த ஹீமோகுளோபினை கூட்டணும். இந்த சிலர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, குழந்தையே இல்லைன்னு கேட்டால் அவங்களுக்கு அணுக்களே கிடையாது, எண்ணிக்கையே இல்லைன்ட்டு வந்துடும். அந்த எண்ணிக்கையில் எத்தனை மில்லியன் இருக்குது? 10 மில்லியன் இருக்குது, 15 மில்லியன் இருக்குது. 85 மில்லியனுக்கு மேலே இருந்தால் தான் கண்டிப்பாக கருத்தரிக்கும். 85 மில்லியனு இப்போ இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன செய்வாங்க? செயற்கை முறை கருவூட்டல் செஞ்சுருவாங்க. அந்த இதெல்லாம் நமக்கு இல்லாமல் நம்ம உடம்புலேயே அணுக்கள் எண்ணிக்கையை கூட்டுறதுக்கான மருத்துவம் இது. இந்த கூட்டுறது எதை வச்சு கூட்டுறோம்? நம்ம முருங்கை விதை. இந்த முருங்கைக்காயை எந்த வகையில் நீங்கள் சாப்பிட்டாலும் உடல் பலத்தை கூட்டும், உடலில் உள்ள சத்துக்கள் அதிகரிக்கும். அதில் முருங்கை விதை ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் கலந்தது தான். இது பெண்ணுக்கு மட்டும்தான் வேலை செய்யும், ஆணுக்கு வேலை செய்யாதுன்னெலாம் சொல்ல முடியாது. இது சிறுவர்களுக்கு, பெரியவர்களுக்கு, முதியோர்களுக்கு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அவங்க சாப்பிட்டாங்கன்னா நடக்க முடியாமல் இருக்கிறவங்க, கை கால் வலி இல்லாமல் இருக்கும். சிறியவர்கள் நல்ல துடிப்பாக இருப்பாங்க. அந்த கல்யாணம் முடித்தவங்கன்னா அந்த அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அதனால் எல்லாருக்கும் பயன்படுத்தலாம் இந்த முருங்கை விதையை. இதோடு சேர்ந்து நம்ம மூங்கில் அரிசி என்ன சொல்கிறோம்னா, இந்த மூங்கில் மரத்தில் 40 வருஷத்துக்கு முன்னாடி வளர்ந்த மரத்தில் தான் இது கிடைக்கும். அது மலை பிரதேசங்களில் கிடைக்கக்கூடியது. மலை பிரதேசத்தில் மட்டும் கிடைக்கும். நம்ம இன்றைக்கி வர வச்சு வாங்கியிருக்கிறோம். இந்த மூங்கில் அரிசிக்கு உண்மையான பெயர் என்னென்னா சொல்லுவாங்க, இயற்கை வயகரா. இன்றைக்கி சொல்கிறாங்களே, உடலை சரியாக செய்யக்கூடியது, உடலில் அதிக சத்துக்களை வர வைக்கக்கூடியது. இதை யானை தான் விரும்பி சாப்பிடும். யானைக்கு தான் இது கிடைக்கும். ஏன்னா மூங்கில் மரத்தை ஒடிச்சு அதை அப்படியே விரும்பி சாப்பிடும். யானையினுடைய பலம் எல்லாருக்கும் தெரியும். அந்த பலம் கிடைக்கணுமா அந்த மூங்கில் அரிசியை சாப்பிடணும். மூங்கில் அரிசி சாதாரணமாக ஒருத்தர் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டா போதும், 50 கிராம் அளவுக்கு தினமும் எடுத்துக்கிட்டால் போதும். உடலில் சத்துக்களை அதிகரிக்கக்கூடியது இந்த மூங்கில் அரிசி. மூங்கில் அரிசி சர்வசாதாரணமாக கிடைக்காது, கொஞ்சம் தேடி போய் தான் வாங்கணும். அதோடு சேர்ந்து பாசிப்பருப்பு சேர்க்குறோம். பாசிப்பருப்பு ஏன் சேர்க்குறோன்னா, மாவுச்சத்து அதிகமாகும். உடலில் மாவுச்சத்து குறைஞ்சாலும் தசைகள் குறைய ஆரம்பிச்சிடும். உடலில் சத்துக்கள் அதிகமானால் தான் அடர்திறன் கூடும். நம்ம சமன் சொல்கிற அந்த விந்துக்களில் நீர்த்த சத்துக்கள் இல்லாமல் நல்ல அடர்திறன் கிடைக்கக்கூடியது இந்த பாசிப்பருப்பு நிறையா சாப்பிட்றோம்னா அந்த உடலில் நல்ல நிலையில் இருக்கும். அந்த நீர் கொஞ்சமாக இருந்தாலும் அந்த நீர்ச்சத்தில் இருந்த அந்த விந்துன்னு சொல்கிறது அடர்த்தி அதிகமாக இருக்கும். அது உடலில் பாதுகாக்கக்கூடியது. சிறுநீரகத்திலேயே போயிடும் சில பேருக்கு. அவங்க போனதால் கை கால் பலம் இழந்து போயிடுவாங்க. அதனால் சிறுநீரகத்தில் போகாமல் இருக்கிறதுக்கும் இந்த பாசிப்பருப்பை நம்ம பயன்படுத்துகிறோம். இதோடு சேர்ந்து திராட்சை, உலர் திராட்சை, காஞ்ச திராட்சையை பயன்படுத்துகிறோம். காஞ்ச திராட்சை ஏன் பயன்படுத்தணும்னா, இது உடலில் உள்ள சளி, எங்கெங்கே சளி இருக்கோ அந்த சளிகளை வெளியேற்றும். சளியை வெளியேற்றும் போது நல்ல பசியை தூண்டக்கூடியது. பசியை தூண்ட அந்த உடலில் சத்துக்கள் கூடும். 32 கவாலம் சாப்பிட சொல்லியிருக்கேன். 32 கவாலம் யாரும் சாப்பிட முடியலன்றாங்க. ஏன் முடியல? வயிறு சுருங்கி போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டணும், வேலைகளை அதிகரிக்கணும். உணவை கொஞ்சம் அதிகரிச்சோம்னா வேலை அதிகரிக்கும். வேலையை இன்னைக்கு செய்யறது கிடையாது, சோம்பேறித்தனமாயிடுது. உடல் சோம்பேறித்தனமாக இருக்கும்போது எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. எந்த ஒரு வேலையும் செய்யலைன்னா உடலில் பலமே இருக்காது. பலம் இல்லாதவங்களுக்கு எந்த ஒரு
தொழிலும் செய்ய முடியாது. முதல்ல பார்த்தீங்கன்னா வந்தாங்களா, வண்டி இருக்கும், மாட்டு வண்டி இருக்கும். அந்த மாட்டு வண்டியை தூக்குறானான்னு பார்ப்பாங்க. எப்படி தூக்குறது மாட்டு வண்டியை? மாட்டு வண்டி கீழே போய் முண்டி இருந்து நடு முதுகில் வச்சு அந்த தூக்கி 2 பக்கம் சக்கரத்தை சுத்த விட்டான்னா அவன் இடுப்பு பலமாக இருக்கு, இவனுக்கு பொண்ணு கொடுத்தா நம்ம பிள்ளைய காப்பாற்றிடுவான்னுவாங்க. இன்னைக்கு வண்டி கீழே அவனுக்கு விழுந்த வண்டியை தூக்குறதுக்கு 4 பேரை கூப்பிட்றான். சைக்கிளை தூக்க முடியல. ஏன்? இடுப்பு செத்து போயிருக்கு. ஒன்றும் இல்லை, துவைச்ச துணியை ஒரு பாத்திரத்தில் ஒரு வாளி நிறையா இருக்கிற துணியை முறுக்கி புழிஞ்சு போட சொல்லுங்க பார்க்கணும். எந்த ஒரு ஆம்பளையும் செய்ய முடியாது. ஏன்னா இங்கே முறுக்கும் போதே இங்கே பின்னாடி இடுப்பெலும்பு முறுக்குது அப்படின்றாங்க. ஏன்னா வலி, அந்த வேலையை செய்யறது இல்லை. அதை தினந்தோறும் செஞ்சோம்னா அந்த இடுப்பெலும்பு பலமாகும். இதை நம்ம வீட்டு வேலையாக நினைக்கக்கூடாது. ஒரு உடற்பயிற்சின்னு நினச்சி நம்ம வீட்டு வேலையை நம்ம செய்கிறோம்னு நினச்சோம்னா அது உடற்பயிற்சியாக மாறும். இடுப்பு எலும்பு சரியாகும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சா மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இந்த பலத்தை கூட்டுறதுக்கு தான் இதில் தேங்காய் சேர்க்குறோம். தேங்காய் சேர்க்கும்போது தேங்காய் அதிக பலம் உள்ளது, இடுப்பு எலும்புகளை பாதுகாக்கக்கூடியது. தேங்காயினுடைய பால் எடுத்து நம்ம தயாரிக்கும் போது உடம்புல உள்ள எல்லா நோய்களையும் சரி செய்யக்கூடியது. இவைகளோட சேர்ந்த கலவையோட நெய் சேர்க்குறோம். அந்த நாளில் நெய் சாப்பிட்டாங்கன்னா எவ்வளோ சாப்பிடுவாங்கன்னா குறைந்தது ஒரு 200 மில்லி நெய் சாப்பிடுவாங்களாம். ஏன்னா அவங்க பலசாலிகளாக இருந்தது காரணம் நெய் அதிகமாக சாப்பிட்டாங்க. குறைந்தது ஒரு 50 கிராம் நெய்யாவது ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். 50 கிராம் நெய், நாட்டு மாட்டு நெய் எடுத்தா எந்த தவறும் வராது, எந்த தேவையில்லாத கொழுப்புகளும் சேராது, நல்ல கொழுப்புகள் சேரும், எல்லா சத்துக்களும் அதிகரிக்கும். இதோடு சேர்ந்து நம்ம பனை வெல்லம் சேர்க்குறோம். ஏன் பனை வெல்லம் சேர்க்கும்போது அது சர்க்கரை சத்து இல்லாதது, எந்த ஒரு நோயும் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கக்கூடியது. இந்த உடல் பலத்தை அதிகரிக்கிறதுக்கான மருத்துவத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். உடல் பலத்துக்கான மருத்துவத்தை செய்ய போகிறோம். இதில் 10 விதை அளவுக்கு எடுத்துட்டா போதும். இந்த முருங்கை விதை 10 விதை போதும், அதுக்கு மேலே விதைகள் தேவையில்லை. இதுக்குள்ளே இருக்கிற விதையை உரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி உரிச்சு எடுத்த விதையில் 10 எடுத்துக்கிட்டா போதும். இந்த 10 விதைகளை மட்டும் பயன்படுத்தணும். ஏன்னா அதிக அளவுக்கு பயன்படுத்தணும்னா அது தொண்டையை கட்டும் போது ரொம்ப இறுக்கமாக்குறதால தான் இதை அதிகம் பயன்படுத்தக்கூடாது. ஒரு 10 விதை எடுத்தால் போதும். இந்த 10 விதைகளை எடுத்து நம்ம பயன்படுத்துகிறோம். அதோடு சேர்ந்து இப்போ நெய்யை பயன்படுத்துகிறோம். நெய்யை முதல்ல ஊற்றி இந்த அடுப்பில் நெய்யை ஊற்றி எடுக்கும்போது அதில் பாசிப்பருப்பை லேசாக வறுக்கணும். முதல்ல பாசிப்பருப்பை வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கிறணும். பாசிப்பருப்பை வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடுத்து திராட்சையை சேர்க்கணும். முதல்ல நெய்யை ஊற்றி இதமான சூட்டில் தான் இருக்கணும். ஏன்னா சூடு அதிகமாகிடுச்சுன்னா நெய் அதிக சூடு மட்டும் இல்லை, அது உடலுக்கு அதிக தன்மையை கொடுக்கக்கூடியது, சத்துக்களை கொடுக்கக்கூடியது, ஆண்மையை தூண்டக்கூடியது, உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடியது. அதனால தான் நெய் சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். இன்னைக்கு எந்தெந்த நெய் கிடைக்குதோ தெரியாது. நாட்டு மாட்டு நெய்யை பயன்படுத்தணும். நீ வெளிநாட்டுங்களில் ஆட்டுப்பால்லையே நெய் கிடைக்குதான். அது ஒரு பெரிய அதிசயம் நமக்கு. ஆட்டுப்பாலெல்லாம் நெய் எடுக்கிற அளவுக்கு அவங்க பால் வளம் கூடி இருக்கு. இங்கே மாட்டுப்பாலில் நெய் கிடைக்கிறதே கஷ்டம். அதில் நாட்டு மாட்டுப்பால் நெய் கிடைக்கிறது கஷ்டம். இந்த பாசிப்பருப்பை வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து திராட்சை அதோடு சேர்ந்து போடணும். இந்த திராட்சையை போடும்பொழுது திராட்சை முட்டையாக வேங்கும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதிக அளவு சூடு பண்ண தேவையில்லை. ஏன்னா கருகி போயிடக்கூடாது. திராட்சைகள் லேசாக நெய்யில் அந்த பிரட்டி எடுத்தாலே போதும். அந்த சூட்லேயே அது வெந்துடும். அந்த சூட்டில் வெந்த திராட்சையை அப்படியே எடுத்து இந்த பாசிப்பருப்போடு சேர்த்து வச்சுக்கிறணும். பாசிப்பருப்போடு சேர்த்து வச்சுருக்கு. அதுக்கடுத்து மூங்கில் அரிசி இருக்குது. மூங்கில் அரிசியை நேரடியாக வறுத்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு. முருங்கை விதை, இந்த முருங்கை விதையை லேசாக நெய்யில் ஒரு லேசாக போட்டு எடுத்தால் போதும். அதிக நேரம் வைக்கக்கூடாது. இதெல்லாம் கருக விடக்கூடாது. 10 விதை அளவுக்கு அதை நம்ம எடுத்து பயன்படுத்தணும். இந்த 10 விதையை லேசான சூடில் இது பண்ணணும். அதை கருக விடக்கூடாது. கருகுனா அதனுடைய தன்மை போயிடும். அதனால் அந்த சூடு இருந்தாலே போதும், நெய்யினுடைய சூடு பட்டாலே போதும். அது முழு கவசம் போட்ட மாதிரி நெய்யில் பிரட்டி எடுத்து வச்சுக்கிறணும். இந்த நெய்யில் பிரட்டி எடுத்து வச்சு அதோடு சேர்ந்து நம்ம தேங்காய் பால் வச்சுருக்கோம். மூங்கில் அரிசியை வறுத்து எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். அந்த மூங்கில் அரிசி நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். எவ்வளோனாலும் சேர்க்கலாம், தவறு கிடையாது. இந்த மூங்கில் அரிசி நம்ம தேவைக்கேற்ப ஒருத்தருக்கு 1 ஸ்பூன் அளவுக்குன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணி போட்டு எல்லாரும் சாப்பிடலாம். எல்லாரும் நல்லா இருப்பாங்க. சிறுவர் முதல் பெரியவங்க வரைக்கும். உடல் பலம் யாருக்கு வேணும்? எல்லாருக்கும் வேணும். ஏன்னா இன்னைக்கு யாருக்குமே சத்து கிடையாது. பெரியவங்களுக்கும் சத்து இல்லை, சிறியவங்களுக்கும் சத்து இல்லை. என்ன இருக்கு? உடம்ப பார்த்தீங்கன்னா ஊதி போயிருக்கு, ஆனால் சத்தே கிடையாது. இந்த ஊழசதைன்னு சொல்லுவாங்க. ஊழசதை அளவுக்கு தான் இருக்கும், ரத்தம் குறைவாக இருக்கும், பலம் கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு இந்த மூங்கில் அரிசி நல்லா பயன்படும். இதோடு சேர்ந்து நம்ம வெல்லத்தை பயன்படுத்துகிறோம். வெல்லம் பனை வெல்லம் சேர்த்துருக்கோம். தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணாலும் வெல்லம் சேர்க்கலாம். ஏன்னா அது நம்ம இனிப்பு சுவை அதிகம் விரும்புகிறவங்க நிறையா சேர்த்துக்குருவாங்க. இதில் இந்த மூங்கில் அரிசியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். மூங்கில் அரிசி அரைச்சிருக்கோம். இதோட
சேர்ந்து தேங்காய் பால், அந்த வெதுவெதுப்பு சூடு இருக்கும்போது போதும். தேங்காய் பாலை காய்ச்ச வேண்டாம். தேங்காய் பாலை காய்ச்சினா திரஞ்சு போயிடும். தேங்காய் பாலை காய்ச்சக்கூடாது. வெதுவெதுப்பான சூட்லேயே அதை கலந்து நல்லா அந்த வெல்லம் கரைகிற அளவுக்கு கலந்துட்டு, அதுலேருந்து பிள்ளைங்களுக்கோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் ஒரு ஸ்பூன் கிடைச்சா போதும். இதில் குறைந்தது ஒரு 10 பேருக்கு நம்ம இப்போ செஞ்சுருக்கோம். அந்த 10 பேருக்கும் ஒரு ஸ்பூன் அளவு கொடுத்தோம்னாலே அந்த உடல் பலம் கூடும். இதை தினந்தோறும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு 1 டம்ளர் அளவுக்கு நாட்டு மாட்டு பால் சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடல் பலம் எந்த அளவுக்கு இருக்குன்னு அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம எந்த டானிக் சாப்பிட்டாலோ எந்த வகையான சிறப்பு குடித்தாலும் அந்த அளவு சத்து ஏறாது. ஏன்னா மூங்கில் அரிசி அந்த அளவு பலம் உள்ளது. அந்த நெய்யில் பொரிச்செடுத்த திராட்சைக்கு வந்து அதிக அளவு சத்து, காச நோயை விரட்டக்கூடியது. காச நோயை வந்து சரி செய்யணும்னா திராட்சையை வந்து நெய்யில் பொரிச்செடுத்து தினந்தோறும் 10 பழம் சாப்பிட்டோம்னா காச நோய் இல்லாமல் போயிடும். அதோடு சேர்ந்து மூங்கில் அரிசியை நெய்யில் வறுத்து சாப்பிட்டா உடல் பலம் கூடும். உடல் பலம் கூடும்போது எலும்புகள் வந்து நல்ல ஒரு உறுதியாக இருக்கும், நரம்புகள் நல்ல உறுதியாக இருக்கும். நரம்பு பலமாகும்போது உடலில் எல்லா வேலைகளையும் செய்ய தூண்டும். மூளைக்கு நல்ல பலம் கிடைக்கும். மூளைக்கு பலம் கிடைக்கிறதுக்காக தேங்காய் பாலை வந்து பச்சையாக வச்சுருக்கோம். தேங்காய் பாலில் வந்து இதமான சூட்டில் தான் இதெல்லாம் கலந்துருக்கோம். இந்த மாவு சத்துக்கு தான் நம்ம பாசிப்பயிரை சேர்த்துருக்கோம். மாவு சத்து சேரும்போது இன்னும் அதிகமாக இருக்கும். அதையும் நெய்யில் பொரிச்சு எடுத்திருக்கோம். இவை எல்லாம் சேர்ந்த கலவையோடு சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது உடல் பலம் அதிகரிக்கும். இந்த உடல் பலம் அதிகரிக்கிறதுக்கான இந்த மருந்தை வந்து எல்லாரும் சாப்பிட்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்க்க போகிற மருத்துவம் தலை அரிப்பு. எல்லாருமே ஒன்றுமே இல்லை தலையில், ஆனால் அரிப்பு மட்டும் நிற்கலைன்றாங்க. தலையில் அரிப்பு நிற்கலைன்னா அது வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது பொடுகு ஆயிரும். அந்த பொடுகு அதை சொல்லுவாங்க டேண்ட்ரஃப்னு சொல்லுவாங்க. அந்த பொடுகு வந்து தலை நிறையா வந்துடும். தலை நிறையா வந்து கையில் சொரிய அதுக்கடுத்து பின்னாடி போகும்போது சோரியாசிஸ், அந்த தோல் நோய் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் தலையிலிருந்து தான் முதல்ல ஆரம்பிக்கும். தலையில் வந்து அரிப்புத்தன்மை வந்தாலே மீண்டும் கை காலில் வந்து தோல் நோயாக மாறும். அந்த தோல் நோய் மாறுறதுக்கு முதல் காரணம் அந்த தலையில் வந்து அரிப்பு தான். தலையில் அரிப்பு வருதுனாலே நம்ம குடல் சுத்தம் இல்லைன்னு அர்த்தம். நம்ம குடல் சுத்தமாக இருக்கணும். குடல் சுத்தமாக இருந்தால் தான் உடல் சுத்தமாகும். யாருமே மலம் கழிக்கிறதுல வந்து கவனமே செலுத்துறதில்ல. இன்னைக்கு போலனா பரவாயில்ல, நாளைக்கு போய்க்கிறோம், அவசரம், நம்ம கிளம்புற வேலை அதிகமாக இருக்குன்றோம். அப்படி கிடையாது. அது போல் ஒரு கஷ்டம் எதுவும் கிடையாது. மலம் கழிக்கிறது முதல் வேலை. காலை கடனை கழிக்காமல் வந்து நம்ம வந்து காலை கடனை மலம் கழிக்கணும், சிறுநீரகத்தை வெளியேற்றணும். ஆத்திரத்தை அடக்கினாலும் மோத்திரத்தை அடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அடக்க அந்த சிறுநீர் பாதையில் பூரா உப்பு படிஞ்சிரும். மலத்தை அடக்க உடலில் உள்ள ரத்தங்கள்லாம் கெட்டு போய் தோல் நோய் வர்றதுக்கு பெரிய ஒரு காரணமாக வரக்கூடியது. இந்த தோல் நோய் வந்துச்சுனாலே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அந்த தோல் நோய்க்கு முதல் அறிகுறியாக வந்து தலையில் அரிப்பு தான் வரும். தலையில் அரிப்பு வந்துச்சுன்னா நம்ம அரிப்பு தாங்க முடியாது. அதுக்கு வந்து பொடுதலைன்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா பொடுதலை, இதை வந்து வான்கோழி அதிகமாக விரும்பி சாப்பிடும். வான்கோழி வந்து இந்த பொடுதலையை அப்படியே முழுமையாக சாப்பிடும். ஏன்னா அது கழுத்து பகுதியில் வந்து அந்த சொறி மாதிரி வரவே வராது வான்கோழிக்கு. பார்த்தீங்கன்னா வேறு எதுக்காவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொறி வரும். இந்த வான்கோழி இந்த பொடுதலையை வந்து நேரடியாக சாப்பிட்றதால அது கழுத்தில் வந்து எந்த ஒரு தோல் நோயும் வராது. இந்த தோல் நோய்க்கு வந்து தோல் நோயை வந்து தலையிலேருந்து பாதுகாக்கணும்னா அந்த பொடுகுன்னு சொல்கிற அந்த டேண்ட்ரஃபை வெளியேற்றணும்னா இந்த பொடுதலை தான் வந்து இது வந்து காலடியில் நிறைய இருக்குது. இந்த நிறையா இருக்கிறதால இதை நேரடியாக பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கோம். அந்த நேரடியாக பறிச்சிருக்கோம். இந்த இலையை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த இலையை பூ எல்லாத்தையும் சேர்த்து பயன்படுத்தலாம். இதில் வந்து எதையும் ஒதுக்க தேவையில்லை. இந்த பொடுதலை வந்து நம்ம தலையில் உள்ள அரிப்பை போக்கக்கூடியது, தலையில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றக்கூடியது, தலையில் புண்ணு, வேறு ஏதாவது தலையில் வேறு ஏதாவது கட்டி மாதிரி எதுவாக இருந்தாலும் சரியாகும். இன்றைக்கி மூளையில் வந்து கட்டி வந்துருச்சுன்னாங்கன்னா தலையில் அழுக்கு இருந்தால் தான் தலையில் உள்ள அழுக்கு தலைக்குள்ளே இறங்கும். அது எப்படி இறங்கணும்னு சில பேர் கேட்பாங்க. இல்லை, அது தோல் துவாரங்கள் வழியாக சிறிதாக அழுக்கு வெளியேறாமல் தலைக்குள்ளே இறங்கி அது வந்து மூளைக்குள்ளே போய் கட்டியாக மாறக்கூடியது. அதையெல்லாம் கழுவி அதனால தான் அந்த நாளில் சேக்காயை போட்டு தலையை அலசினாங்க. சேக்காயை போட்டு தலையை அலசினவங்களுக்கு என்றைக்குமே தலைவலியே வராது. இன்றைக்கி எனக்கு சேக்காயை ஒத்துக்கிறல, மஞ்சளே ஒத்துக்கிறலன்றாங்க. ஏன்னா அதை பயன்படுத்துகிறதே விட்டுட்டாங்க. அதை பயன்படுத்த தான் நம்ம வந்து நல்லா இருந்தோம். இன்றைக்கி பயன்பாட்டை நம்ம பழசை வந்து விட எதுவுமே சரியில்லைன்னாங்க. இன்றைக்கி வந்து நாகரிகத்திலே போயிட்டே இருந்தோம்னா இது நாகரிகம் வந்து நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் உள் உறுப்புகள் பூரா கெட்டு போயிருக்கோம். நம்ம பழமைகள் பார்க்க கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், ஆனால் உள் உறுப்புகளை பூரா காப்பாற்றக்கூடியது. அதில் வந்து தலை சிறந்த மருந்தாக வந்து இந்த பொடுதலை பயன்படுத்துகிறோம். இந்த செம்பரத்தை, இது வந்து செம்பரத்தை தான், செம்பருத்தின்னு இங்கே சொல்கிறாங்க. மாற்று பெயர் செம்பருத்தின்னு. செம்பருத்தின்னா அது பருத்தி செடி.
இதுக்கு பேர் செம்பரத்தை தான், செம்பருத்தி கிடையாது. நிறைய பேர் இதை தான் செம்பருத்தி பூ நம்ம கஷாயம் குடிக்கிறோன்றாங்க. செம்பருத்தி பூனா அது சிகப்பு நிறத்தில் மரம் மாதிரி வளரக்கூடிய பருத்தி செடியிலிருந்து கிடைக்கக்கூடியது தான் செம்பருத்தி. இது செம்பரத்தை. இந்த செம்பரத்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். செம்பரத்தை தான் இதுக்கு பேர். இதை செம்பருத்தின்னு சொல்லி எல்லாரும் இதுதான் செம்பருத்தின்னு நினைக்கிறாங்க. இதனுடைய பேர் செம்பருத்தி கிடையாது, செம்பரத்தை. இந்த செம்பரத்தை பூவை நம்ம பயன்படுத்தணும். இதை நேரடியாக உள்ளுக்கும் சாப்பிடலாம், இதை தலையிலையும் அரைச்சி போட்டு வரலாம். இதை உள்ளுக்கு சாப்பிட இதயம் ரொம்ப சுகமாக இருக்கும், நல்ல இதமாக இருக்கும். நம்ம ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியது இந்த செம்பரத்தை. இந்த செம்பரத்தையை பயன்படுத்தும் போது மனசு கோபம் குறைய ஆரம்பிச்சிடும். யாருக்குமே கோபம் அதிகமாக இருக்குன்னா உள் உறுப்புகள் சரியில்லை. இந்த கோபம் அதிகமாக இருக்கிறவங்க இந்த செம்பருத்தி பூவை தினந்தோறும் ஒரு 2 பூ சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த கோபம் குறையும். அந்த கோபம் குறையிறதுக்கு, எண்ணங்களை மாற்றுறதுக்கு இந்த செம்பருத்தி பூ ஒரு தலைச்சிறந்த மருந்து. இதோடு சேர்த்து அம்மங்காப்பு, இந்த வேப்பலை நம்ம எதுக்கு பயன்படுத்தணும்? எல்லா இதுக்கும் பயன்படுத்துகிறோம். இந்த வேப்பலையை நம்ம அரைச்சி நம்ம உடம்பு முழுவதும் பூசலாம், தலை முழுவதும் பூசலாம். எங்கே அரிப்பு இருக்கோ அங்கே நம்ம முழுவதும் பூசி வரலாம். இந்த வேப்பலை அம்மங்காப்புன்னு சொல்லுவோம். அம்மங்காப்பு இல்லாத மருத்துவமே இல்லை. எல்லாத்துலேயும் அம்மங்காப்பு சேர்க்கலாம். இந்த வேப்பலையை சேர்த்து வர அந்த நோய்கள் சீக்கிரம் குணமாகும். சீக்கிரம் குணமாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த வேப்பலை மட்டும் இல்லை, இந்த வேப்பலையோடு சேர்ந்து நம்ம பால் சேர்க்குறோம். பால் நாட்டு மாட்டு பால். இங்கே பக்கத்துலேயே நாட்டு மாடெல்லாம் இருக்குது. இந்த நாட்டு மாட்டுகள்லேருந்து இப்போ கொண்டு வந்ததால் இந்த நாட்டு மாட்டு பால் நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த நாளில் நேரடியாக கரம்பை மண்ணும் ஆட்டுப்பாலையும் ஒன்று சேர்த்து தலையில் தடவிட்டு ஒரு 3 மணி நேரம் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தலையை அலசுவாங்க. அந்த மாதிரி இதையும் அதே மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா தலையில் ஒன்றுமே இருக்காது. பிரித்து பார்த்தா ஒரு சிறு புண்ணு இருக்காது, சிறு பக்கு இருக்காது, சின்ன டேண்ட்ரப் இருக்காது, அந்த பொடுகுன்னு சொல்லுவோம், அந்த பொடுகு எதுவுமே இருக்காது. ஆனால் அரிக்கும் தலை மட்டும். சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போதே சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பொம்பளை பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா இப்படி பிச்சுக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி ஜடை யாருமே போடுறது கிடையாது. அதனால் அவங்க பிச்சு விட்டாலும் திருப்பி தலையை விரித்து போட்டே தான் திடுறாங்க. தலை விரித்து போட்டிருக்கிறது அது அவங்களுக்கு ஒரு வசதியாக இருக்கும் தலை சொரியறதுக்கு. ஆனால் ஜடை போட்டவங்க சொரியறது கொஞ்சம் கஷ்டம். ஜடை போட்டதால் அது முன்னாடி பாதுகாப்பு இருந்துச்சு. ஏன்னா தலையில் எண்ணெய் வச்சாங்க, ஜடை போட்டாங்க. இன்றைக்கி யாருமே தலைக்கு எண்ணெய் வைக்கிறது இல்லை. எண்ணெய் வைக்கலனாலே தலையில் அரிப்பு வந்துடும். ஏன்னா தலை, கண், காது, மூக்கு, தொண்டை இது எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் செயல்படும். அதுக்கு நம்ம தலையில் எண்ணெய் வச்சோம்னா எப்படி நம்ம வண்டியில் இன்ஜினுக்கு ஆயில் ஊற்றினா எல்லா இடமும் ஃப்ரீ ஆகுமோ அதே மாதிரி நம்ம தலையிலையும் கை கால் உடம்புகள்லையும் எண்ணெயை தேய்ச்சோம்னா அங்கே உள்ள எலும்புகளும் அங்கே உள்ள நரம்புகளும் கொஞ்சம் இலகுன தன்மையாகி கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். நம்ம வேகமாக நடக்கவோ வேகமாக செயல்படவோ அது பயன்படும். ரொம்ப சூடேறிச்சு, அவன் தலையில் நல்லெண்ணெயை வச்சு தேயின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த சூட்டை தணிக்கக்கூடியது, எலும்புகளை பாதுகாக்கக்கூடியது இந்த எண்ணெய் தேய்க்கிறது. அதனால் அந்த தலையில் அரிப்புகளுக்கு இப்போ நம்ம மருந்தை தயாரிக்க போகிறோம். இந்த அரிப்புக்கான மருந்தை இப்போ பார்க்கலாம். இந்த செம்பருத்தியில் இந்த நாக்குன்னு சொல்லுவோம். இந்த நாக்கு தேவையில்லை. இது நாக்கை தனியாக எடுத்துகிட்டு மீதி பூவை மட்டும் போட்டால் போதும். இந்த காம்பும் தேவையில்லை. இது போல் எடுத்துக்கணும். இந்த எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்சி எடுத்தோம்னா தலையில் ஒரு ஷாம்பு போடுற சமயம் இதோடு சேர்க்குறோம். பால் சேர்க்க வச்சுருக்கோம். இதோட பால் சேர்க்குறோம். பால் சேர்த்து கரைச்சி மொத்தமாக இந்த கலையை நேரடியாக தலையில் பூசிக்கிறலாம். நேரடியாக தலையில் இல்லை முகத்துலேயும் பூசலாம். எங்கே அரிப்பு இருந்தாலும் இது அரிப்பை போக்கக்கூடிய தலையில் இதை தேய்ச்சி ஒரு 2 மணி நேரம் விட்டுறணும், காய விட்டுறணும். தலையை நல்லா வெயிலில் போய் சுற்றணும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே இருந்தால் தலையில் குளிர்ச்சி இறங்கி இன்றைக்கி சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். சளி இல்லாமல் இருக்கணும்னா இதை தலையில் தேய்ச்சி நல்லா வெயிலில் சுற்றி கொஞ்ச நேரம் மொட்டை மாடியிலையோ அல்லது நம்ம வீட்டுக்கு வெளியில் வெயில் இருக்கிற இடத்துல உட்காந்துருந்து தலையை நல்லா காய விட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் சேக்காயோ அல்லது அரப்போ போட்டு இதை தலையை அலசணும். இந்த மாதிரி அலசிட்டு வந்தோம்னா தலையில் அரிப்பே இருக்காது. 3 நாளில் அரிப்புகள் போகக்கூடியது. இந்த பொடுகுன்னு சொல்கிற இந்த டேண்ட்ரஃப் 3 நாளைக்கு அப்புறம் இருக்காது. இது தினந்தோறமும் பயன்படுத்தலாம். தினமும் எல்லாருக்கும் கிடைக்காது இந்த பொடுதலை. இந்த பொடுதலை கிடைக்கும் போது நீங்கள் பயன்படுத்திக்கங்க.
3 நாள் பயன்படுத்தினா போதும், தலையில் அரிப்பு இருக்காது. இந்த வேப்பலை சேரும்போது அதனுடைய கசப்புத்தன்மையும், செம்பருத்தி சேரும்பொழுது அதனுடைய வழுவழுப்பு தன்மை, இந்த நேச்சுரல் சொல்லுவாங்க, நம்ம இயற்கை ஷாம்புன்னு சொல்லுவாங்க. இயற்கை வந்து தலையில் தேய்க்கிற குளியல் சோப்பு எதுனா இந்த ஷாம்புக்கு தான் இந்த செம்பரத்தை பூ. இந்த செம்பரத்தை பூவோடு சேர்ந்து பொடுதலை இலை சேரும்போது அது வந்து ஒரு நல்ல ஒரு தன்மையை கொடுக்கும். தலையில் உள்ள அழுக்குகளை எல்லாம் எடுத்துரும். தலையில் புதுசாக கொப்பளம் எதையும் வரவிடாது. கொப்பளங்கள் எதுவும் இருந்தாலும் சரியாயிடும். தலையில் எந்த ஒரு முடியிலையும் அழுக்கு இருக்காது. ஷாம்பு போட்டு குளிச்சா மாதிரி 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் தலையை அலசினீங்கன்னா தலையில் உள்ள அரிப்புகள் போகிறது மட்டும் இல்லை, சுகமான தூக்கம் வரும். நல்ல ஒரு தலையில் ஏதோ ஒரு பாரத்தை இறக்கி வச்சா மாதிரி இருக்கும். தலைக்கு கையே போகாது அதுக்கப்புறம். ஏன்னா அந்த அளவுக்கு சுகமாக இருக்கும், அரிப்பே இல்லாமல் ஆக்கும். தலையில் உள்ள அரிப்புகள் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய தொல்லை. அந்த தலை அரிப்பு நோய் காரணம், தோல் நோய் வர்றதுக்கான முதல் அறிகுறி. தோல் நோயிலிருந்து விடுபடணும், தலை அரிப்பிலிருந்து விடுபடணும்னா இந்த பொடுதலையும் செம்பரத்தை பூவும் வேப்பம் இலையும் பயன்படுத்தி அரைக்கணும். இதை வந்து சம அளவு எடுத்துக்கோங்க. சம அளவு எடுத்து நம்ம அரைச்சி இதை தலைக்கு தேய்ச்சி 2 மணி நேரம் கண்டிப்பாக. இது யார் பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் தேய்க்கலாம். சிறு பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக தேய்ச்சா ஒரு மணி நேரத்துக்குள்ளே குளிச்சிடணும். ஆனால் நல்லா வெயிலில் விளையாட விட்டுருங்க. வெயிலில் தலை காஞ்சதுன்னா தலைக்குள்ளே இறங்கி தலை முழுவதும் சுத்தம் செய்யும், தோலை சுத்தம் செய்யும். முதல்ல தலைக்குள்ளே இருக்கிற தோல் சுத்தமானால் தான் சரி வரும். இன்றைக்கி எல்லாருமே நவீனமயமாக அந்த ரசாயனம் கலந்த கலவையை ஷாம்பு பயன்படுத்தும் பொழுது தலைக்குள்ளே அந்த ரசாயன பொருள்கள் இறங்கி முடி கொட்ட ஆரம்பிச்சிருது. முடி கொட்டுதுன்னா அதுக்கு காரணம் தலையில் உள்ள அந்த ரசாயன கலவை. ஆனால் இந்த கலவை இறங்கினா எல்லா முடிகளுக்கும் வேர் பிடிப்பு ஏற்படுத்தும். வேரை வந்து இறுக்கி பிடிக்கிற தன்மையை கொண்டு வரும். இது அந்த வேருக்கு வந்து நல்ல பலத்தை கொடுக்கும். அதனால் முடி கொட்டுறது நிற்க ஆரம்பிச்சிடும். தலையில் அரிப்பே இல்லாமல் போயிடும். தலை அரிப்பு இல்லைன்னா அழகாக இருக்க முகம், இல்லைன்னா தலை அரிக்கும் போதே சொரிய ஆரம்பிச்சிருவாங்க. தலை அரிப்பில் இருந்து நம்ம விடுபடணும். தலையில் யாரை பாருங்க தலையை சொரிஞ்சிக்கிட்டே நிற்பாங்க. சார் என்ன வேலைக்கு போனியா, மண்டையை சொரிஞ்சிக்கிட்டே நிற்பாங்க. ஏன்னா அங்கே அரிக்குது. அவன் சொரியணும் இல்லை, தலை சொரிய வைக்குது. தலையை சொரிஞ்சிட்டு நிற்கிறவங்க பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. யாருக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். இதை தலையில் தேய்ச்சி குளிப்பாட்டினா கண்ணுக்கு குளிர்ச்சி, கண் பார்வை கூடும். அது மட்டும் இல்லை, காது கேட்கும் தன்மை, மூக்கினுடைய சுவாசம். சில பேருக்கு மூக்கில் வந்து அந்த ருசி, அந்த வாசனை தெரியல, நாக்கில் ருசி தெரியலன்றாங்க. எல்லாத்துக்கும் இது ஒரு தலை சிறந்த மருந்து. ஆனால் தலையில் உள்ள அரிப்புகளை போக்குறதுக்கு இது ஒரு முக்கியமான மருந்து. இதில் பொடுதலைன்னு ஒரு முக்கியமான ஒரு இலை சேர்த்துருக்கோம். இது காலடியிலே கிடைக்கக்கூடியது. இதை எல்லாரும் பயன்படுத்தி இந்த மருத்துவத்தை பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.